ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்ட்டான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். புளியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து நல்லா பொரிய விட்டுட்டு வச்சுருக்க வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பொடியாக கட் பண்ண பூண்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வருது குழம்பு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பு ரெடி ஆகிடுது. இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.